பிரைஸ் லார்ட். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க ஒவ்வொருவரும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் நாங்கள் சபையாராய் குடும்பமாய் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஆமாம், இந்த தினம் ஒரு தேட நிகழ்ச்சி மூலமாக நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிரைஸ் லார்ட். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனம் என்னவென்றால், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, இன்னைக்கு ஏசப்பா சொல்லுகிறார், நம்ம கேட்கிற பொழுது, அவரை கேட்கிற பொழுது, ஒருவருக்காக நம்ம செபிக்கிற பொழுது, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க, நம்ம தெருக்கல்ல இருக்கவங்க, நம்ம பட்டணத்தில் இருக்கவங்க, இவர்களுக்காக நம்ம செபிக்கிற பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுவாராமா? அவங்களை சொந்தமாக்கி கொடுப்பார். சொந்தமாக்கி கொடுப்பார். பூமி உமக்கு சுதந்திரமாகும். அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுக்கு சொந்தமாக்கி கொடுக்கிற தேவனா இருக்கிறார். இன்றைக்கு அநேக பேர் நம்ம செபிக்கிறோம், இவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்து வீட்டுக்காரங்களா ரட்சிக்கப்படணும்னு சொல்லுகிறோம். அப்போ அவர்கள் ஒவ்வொருவரையும் நம்ம ஆதாயப்படுத்தி கொள்ளணும். தினந்தோறும் ஆண்டவர்கிட்ட நோக்கி கேட்கணும், ஏசப்பா இவங்க மனம் திரும்பணும், இவங்க குடிக்கிறாங்க, இவங்க மனம் திரும்பணும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்காக செபிக்கிற பொழுது, எதிர்த்த வீட்டுக்காரர்களுக்காக செபிக்கிற பொழுது, உங்களை சுற்றி இருப்பவர்களுக்காக செபிக்கிற பொழுது, அவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் சுதந்திரமாக்கி கொள்ளவும், சொந்தமாக்கி கொள்ளவும், அந்த இடங்களை சுதந்திரமாக்கி கொள்ளவும், அவர்களை சொந்தமாக்கி கொள்ளவும் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. ஆமாங்க, நீங்க வேணா நினைச்சிருக்கலாம், ஐயோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேனே, என்னை சுற்றி இருக்கவங்க, என் சொந்த பந்தங்கள், என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ரட்சிக்கப்படலையேன்னு சொல்லி நீங்க ஆதங்கத்தோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆனா நீ ஆண்டவர் சொல்லுகிற, என்னை நோக்கி கேளு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் அப்பொழுது உனக்கு எட்டாவதும் அறியாதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, இன்றைக்கும் நான் உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறேன். செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர ராஜா, சமூகத்தில் நான் அர்ப்பணித்து செபிக்கிறேன். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்காங்களோ அவர் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்களப்பா, என்னை கேளும், அப்பொழுது நான் ஆண்டவரே ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகும், பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் தருவேன்னு சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் நோக்கி செபிக்கிறாங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் சொந்தமாக்கி கொள்ளவும், அந்த இடங்களெல்லாம் ஆண்டவரே அப்பா சுதந்திரமாக்கி கொள்ளும். என் தேவன் கிருபை தரும்படிக்காய் செபிக்கும். நீங்க அப்படியாய் செய்திருக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூல பிதாவே, ஆமேன். காட்